ஹலோ எவ்ரிவன், நான் கவி. ஏன் ப்ரோ இப்போ வந்து மற்ற எல்லா நாட்டிலையுமே வந்து நார்மல் ஜாப்ஸ், அதாவது அன்ஸ்கில்ட் ஜாப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வேலை இருக்குது. ஏன் ரஷ்யாவுக்கு மட்டும் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது, பட் நம்பி வந்தால் இங்கே வேலை இருக்க மாட்டேங்குது, நம்மளை ஏமாத்திடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன் விஷயம் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு எப்படி வடமாநிலத்தவர் வந்து குறைச்ச காசில் வேலை பார்க்குறாங்களோ, அதே மாதிரி ரஷ்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், கசகஸ்தான், கிர்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு போன நாடுகள் வந்து அவங்க நாட்டில் வந்து எக்கனாமி ரொம்ப டவுன். ஸோ அந்த நாட்டிலேருந்து நிறைய பேர் இந்த நாட்டுக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த பீப்புள் வந்து கட்டண வேலை இந்த மாதிரி இது வந்து இப்போ நமக்கு வந்து எப்படி தமிழ்நாட்டில் காசு கொடுக்குறத விட வடமாநிலத்தவர் வந்து குறைச்சி வேலை பார்க்குறாங்களோ அதே மாதிரி இவங்களும் இங்கே வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி எக்கச்சக்க பேர் இருக்காங்க. நமக்கு வந்து இப்போ வீசா தேவை ரஷ்யா வர்றதுக்கு, ஈவன் விசாவாக தேவை இப்போது. பட் அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை, பேட்டர்ன்னு மட்டும் ஒன்று இருந்தால் போதும், அவங்க அது வந்து ஈஸியாக எடுத்துடுறாங்க. அதே மாதிரி கிர்கிஸ்தான், கசகஸ்தான் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு அது தேவையில்லை. அண்ட் அதே மாதிரி அவங்களோட கண்ட்ரியோட லைசன்ஸை வச்சு அவங்க இங்கே வந்து டாக்ஸி டிரைவ் பண்ண முடியும். பட் நம்ம இந்தியன் லைசன்ஸை வச்சு இங்கே கார் ஓட்டலாம், பர்சனல் கார் வேணால் ஓட்டலாமே தவிர மற்றவங்கள வச்சு டாக்ஸி எல்லாம் டிரைவ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இவ்வளோ மேன் பவர் இருக்காங்க ஆல்ரெடி. ரஷ்யாவோட பீப்புள் மேன் பவர் ரொம்ப கம்மி, ரஷ்யாவோட அவங்களோட சிட்டிசன்ஸ் மேன் பவர் கம்மி. பட் அதர் தட் இந்த மாதிரி ஏரியாஸ்லேருந்து வரவங்களோட மேன் பவர் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து நம்ம ஆளுங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது கிடைக்கிறதில்ல. அண்ட் அதே மாதிரி வந்து இவங்க ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு போனதுனால அந்த நாட்டில் வந்து ரஷ்யா மொழி பிரபலமாக நல்லா பேசுகிறாங்க, அவங்க நாட்டு மொழியும் பேசுகிறாங்க, ரஷ்யா மொழியும் பேசுறதுனால அவங்களுக்கு இது வந்து ஈஸியாகிடுது, நமக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட். ஸோ இதுதான் வந்து அதுக்கான முக்கிய காரணம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, யாரா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. ரஷ்யா பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டே இருக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்களை உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, see you, bye from Avi.